श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सद्गुरु भरद्वाज महाराज की जय। குருதேவ தத்தா. சத்குரு சாய்நாதரின் அனுகிரகத்தோடும் ஆச்சாரியா இக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் நாம் குருச்சரித்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். குருச்சரித்திரம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை பத்தி கடந்த 3 வாரங்களா நம்முடைய சகோதரிகள் நல்ல விதமா அந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நானும் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை சொல்றேன். முதல்ல இந்த குருச்சரித்திரத்துல யார பத்தி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்ரீபாத வல்லவர், ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி, இவங்க 2 பேரை பத்தி தான் இந்த குருச்சரித்திரத்துல நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறாங்க. குருச்சரித்திரத்துக்கு உள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி குருவை பத்தி எனக்கு தெரிஞ்ச இல்ல நான் படிச்ச சில விஷயங்களை நான் இப்ப சொல்லலான்னு இருக்கேன். ஒரு குரு அவர் எப்படி இருப்பார்? அந்த காவி வஸ்திரங்களை போட்டு இருப்பாரா? கையில அந்த ஜடாமுடி தரிச்சிருப்பாரா? கையில அந்த நீளமான தண்டம் இதெல்லாம் வச்சிருப்பாரா? இப்ப உள்ள கார்ப்பரேட் குருக்கள் மாதிரி இருப்பாரா? அவருக்குன்னு தனியா டிவி சேனல், அந்த நிறைய அந்த மற்றவர்களை கவரக்கூடிய அளவுல உள்ள உரைகளை நிகழ்த்தக்கூடியவரா? ஒரு குருங்கிறவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்ம குரு எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் மகிமை புரிந்தியவர். அவருக்கு கீழே அவரை நம்பி வந்த சிஷ்யர்களோட அக இருளை நீக்கி ஞானத்தை தரக்கூடியவர். ஞானத்தை தர்றதோட இல்லாம நம்மள முக்திக்கும் அழைத்து சொல்றவர் தான் ஒரு சிறந்த குரு. இந்த குருவை பத்தி தாய்மான சுவாமிகள் என்ன சொல்கிறார் தெரியுமா? மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு தாய்மான சுவாமிகள் சொல்கிறார். இது எப்படின்னா, ஒரு கோயில்ல ஒவ்வொரு கோயில்ல ஒன்னொன்னு விசேஷமா இருக்கும். சில கோயில்ல அந்த கோயில்ல உள்ள சுவாமி இதா இருப்பாரு, சில கோயில்ல அங்க உள்ள தீர்த்தம் விசேஷமா இருக்கும். சில ஊர் திருவண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஊரை கேட்டாலே அந்த ஊரே தலமே விசேஷமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு கோயில்ல ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். இந்த 3ம் சேர்ந்து உள்ள ஒரு இடத்துல போய் ஒரு குருவை நம்ம கும்பிட்டோம், அந்த கடவுளை கும்பிட்டோம்னா அந்த கடவுள் நமக்கு என்ன கொடுப்பாராம்? செல்வங்கள் எல்லாம் கொடுப்பார்னு சொல்லல தாய்மான சுவாமிகள். ஒரு சத்குருவை உங்களுக்கு கிடைக்க தருவார். அப்போ சத்குரு தான் எல்லாத்தையும் விட பெரியவர் அப்படிங்கிற அந்த விஷயத்த நமக்கு அழுத்தி அடிக்கோடிட்டு நம்ம அப்படி இந்த ரெட்டிங் வச்சு மார்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சொல்றாரு தாய்மான சுவாமிகள். இதையே தான் அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குரு எப்படி வருவாரு? உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே அப்படின்னு கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் சொல்றாரு. குரு எந்த விதமானாலும் வரலாம். உருவமாவும் வரலாம், உருவம் இல்லாமலும் வரலாம், உள்ளதாகவும் இருக்கலாம், இல்லாததாகவும் இருக்கலாம், ஒரு பூவா இருக்கலாம், அந்த பூவுல உள்ள மணமா கூட இருக்கலாம், மணியா இருக்கலாம், அந்த மணியில வரக்கூடிய ஒலி அந்த சப்தமாகவும் இருக்கலாம், கருவாகவும் இருக்கலாம், உயிராகவும் இருக்கலாம். அவர் ஆனா நமக்கு விதிப்படி நமக்கு குரு வரணும் அப்படின்னு இருக்கும்போது அவரே தேடி வருவார். நம்ம அவரை தேடி போக வேண்டாம். அந்த மாதிரி குருவோட பெருமையை பத்தி அருணகிரிநாதர் கூறுகிறார். அந்த குரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வருவாரா? சில பேருக்கு வார்த்தையா வருவாரு. இப்ப பட்டினத்தாருக்கு அவர் வார்த்தையா தான் வந்தாரு. காதற்ற ஊசியும் வாராது கான் இன்னும் கடைவழிக்கே அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை பார்த்ததுமே அவர் என்ன சொல்லிட்டாரு, நமக்கு எதுவுமே நம்ம கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஞானம் அவருக்கு கிடைச்சிருச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் குரு ஒவ்வொரு விதமா அவங்கள கடை தேற்ற வருவாங்க. அப்படிப்பட்ட அந்த குரு சரித்திரம் அதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த குரு சரித்திரத்துல இன்னைக்கு நம்மளோட முதல் அத்தியாயம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த அத்தியாயத்துல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சரித்திரம் நமக்கு வேண்டிய சொன்ன மாதிரியே இருக்கு. என்ன அப்படின்னா,
நமக்கு எப்பவுமே எந்த ஒரு விஷயத்த கேட்கும் போதுமே நம்ம வந்து அதோட பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல. முதல் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே என்ன இருக்குன்னா, இந்த குரு சரித்திரத்தை படிக்கிறவங்க கேட்கிறவங்களோட வம்சம் வந்து பவித்திரமா இருக்கும், நோய் நொடி இல்லாம இருக்கும், எல்லா செல்வத்தோடையும் வளமா இருக்கும், இந்த பலஸ்ருதின்னு இருக்கும் தெரியுமா. அதே மாதிரி முதல் ஃபர்ஸ்ட்லயே நமக்கு வந்து இதை நீங்க படிச்சா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா நம்மள மாதிரி அந்த சின்ன விஷயங்களுக்கு பெரிய விஷயங்களை பத்தி நம்ம தேடி போறதே இல்லை. குட்டி குட்டி விஷயங்கள்லயே நம்ம வந்து இன்பமா கிடைச்சோடனே சந்தோஷம் ஆயிடுறோம். ஏதாவது ஒரு பொருள் வந்து ஈஸியா நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது, ஒரு பொருள் வாங்குவோம், அந்த பொருளுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா இன்னொன்னு தாராங்க, ஒரு சோப் வாங்கினா இன்னொரு பிரஷ் கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. அது மாதிரி இந்த குரு சரித்திரம்ங்கிற ஒரு புக், அந்த கிரந்தம் வந்து அருமையான ஒரு இது. அந்த இதை படிக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இந்த இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். முதல்லயே நமக்கு அதோடைய பயன்களை சொல்லிட்டாங்க. இந்த குரு சரித்திரத்துல முதல் ஃபர்ஸ்ட் சாப்டர் இதுல நாமதாரகனை பத்தி சொல்றாங்க. நாமதாரகன் எங்க இருக்கிறாரு? கர்நாடக மாநிலத்துல குல்பர்கா அப்படிங்கிற ஊர்ல கானகாப்பூர், அந்த ஊரு முன்னாடி கந்தர்வபுரம் அப்படின்னு சொல்றாங்க, இப்ப அந்த ஊரை வந்து கானகாப்பூர்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல நரசிம்ம சரஸ்வதி சுவாமி இருக்கிறார். அவரோட புகழ் வந்து உலகம் பூரா அப்படி பரவி இருக்கு. அவரை போய் பாக்குறவங்க எல்லாருடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருது, நோய் நொடி போகுது, இத மக்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு நாமதாரகன் அப்படிங்கிற அந்த பக்தன் வந்து ஸ்ரீ குருவை பார்க்க போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் அந்த கானகாபுரத்தை நோக்கி ஸ்ரீ குருவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்படி நாமதாரகன் வந்து இந்த இதை வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நாமதாரகன் வந்து அவருடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னா அவருக்கு பக்கத்துல உள்ளவங்க கிட்டயே அவருடைய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கோ இல்ல எதுக்காவது நம்ம ஹெல்ப் எல்லாம் கேட்டிருக்கலாம்ல. ஆனா அவர் ஏன் குருவை தேடி போகணும்னு நினைக்கிறாரு? நமக்காகத்தான் அப்படின்னு தோணுது. ஏன் தெரியுமா? அவர் குருவை போய் சந்திச்சதுனாலதான் குரு சரித்திரம்ங்கிற இந்த கிரந்தம் ஒரு ஸ்ரீ குருவோட வாயிலா கிடைக்குது. நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அம்மா அப்பாட்ட கேட்போம், பக்கத்துல யார்ட்டையாவது நம்ம ஹெல்ப் பண்றவங்க கிட்ட கேட்போம். ஆனா அவர் டைரக்டா எங்க போகணும்னு நினைக்கிறாரு? குருவையே பார்க்க போகணும்னு நினைக்கிறார், கானகாபுரத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறார். போகும்போதே இந்த நாமதாரகன் வந்து நம்மளே மாதிரி நம்ம எப்படி இருக்கோம் இந்த மாதிரி நம்ம குணத்தை, நாமதாரகனை வந்து நான் வந்து நம்ம கூட இல்ல என்னோடய நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சின்ன விஷயத்துக்கும் பெரிய ஆளுகளை போய் பார்க்கறது. அவர் என்ன பண்றாரு? சாமியை போய் பார்க்கும் போதே நினைக்கும் போதே போகும்போதே நினைக்கிறார், கடவுளே எனக்கு இவ்வளவு கஷ்டம், என் கஷ்டம் எப்ப தீரும், ஏன் நீங்க என்னைய காப்பாத்தல, என்கிட்ட தயவு இல்லையா, என்கிட்ட என்ன குறைங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை, எனக்கு நீ காப்பாத்தணும், நீ வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கியே. முதல்ல அடுத்த கொஸ்டின் இப்படிதான் சொல்லுவோம், நீ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணல நம்ம கேட்போம்ல. அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எனக்கு ஏன் சொல்லல. ஒவ்வொருத்தருக்கையும் நீங்க வந்து ஏதாவது எதிர்பார்த்துதான் ஹெல்ப் பண்ணுவீங்களா? கைமாற எதிர்பார்த்தா நீங்க இது பண்றீங்க, ஹெல்ப் பண்றீங்க. விபீஷணனுக்கு, துருவனுக்கு, பிரகல்லாதனுக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்க எதை எதிர்பார்த்து உதவி செய்வீங்க, எனக்கு ஏன் உதவி செய்யல? நீங்க வந்து என்னோட பக்தன் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாயம் அந்த நாமதாரகன் கேட்கிறாரு, இங்க வந்து எனக்கு ஏன் இது பண்ண ஹெல்ப் பண்ணல, நான் வந்து உன்னோட நீ வந்து என்னோட பக்தன் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்றீங்களா? ஆனா நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? நான் வந்து என்னுடைய முன்னோர் சாயம் தேவன் வந்து உங்களுடைய பக்தன் தான் நம்ம சொல்லுவோம்ல. அந்த ஆளை எனக்கு தெரியும், அதுக்கு வேண்டி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் ஆப்ளிகேஷன்னாலும் நம்ம தெரிஞ்ச ஆளை வச்சு முன்ன வச்சு அந்த ஆள் இந்த ஆளை தெரியும், இந்த ஆளுக்காக அதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல. எல்லாம் நம்மளோட மென்டாலிட்டியே தான். அதே மாதிரி சொல்றாரு, என்னோட முன்னோரோட சாயம் தேவன் வந்து உன்னுடைய பக்தன் இல்லையா, அதுக்காகவாது நீங்க எனக்கு உதவி செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு, எனக்கு தரிசனத்தை தாங்க. அடுத்தது என்னது அப்படின்னா, நம்ம வந்து பயமுறுத்துவோம்ல, நீங்க எனக்கு இதை செய்யலைன்னா நான் இறந்தே போயிடுவேன். அப்படி நம்மளுடைய குணநலன்கள் தான். அதை வந்து கேட்டுட்டு ஒரு மரத்தடியில போய் மயங்கி விழுந்துடுறாரு. அவர் மயங்கி விழுந்தோடனே இறைவன் வந்து யாரு? அந்த குரு வந்து யாரு? பக்தவத்சலன் தயாமூர்த்தி, கருணையானவர். அவர் உடனே கனவுல தோன்றிடுறாரு. கனவுல தோன்றி அவருடைய தலையில கைய வச்சு
ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, சித்தர் வேடத்துல ஜடை தரிச்சு விபூதி எல்லாம் போட்டு புலித்தோல் எல்லாம் தரிச்சு அவர் அவர் கண்ணுக்கு காட்சி தர்றாரு. அவர் காலில் விழுந்து கும்பிடுறாரு. அவர் கனவுல விபூதியையும் கொடுத்து அவர் கனவுல இருந்து மறைகிறார். இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இவ்வளவும் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கும் போது எனக்கு என்ன தோணுது, நாமதாரகன் நம்மளை தான் ரெப்ரசன்ட் பண்றாரு. இந்த ரெப்ரசன்ட் பண்ணி அவர் கேட்கறதுனால குரு அடுத்த சாப்டர்ல எந்தெந்த மாதிரி விளக்கம் கொடுக்கிறாருன்னு வருது. அடுத்து நம்ம 2வது சாப்டர் போறோம். இந்த 2வது அத்தியாயத்துல நாமதாரகன் கனவுல இருந்து விழிச்சிடுறாரு. அவர் கனவுல இருந்து விழிச்சு கானகாபூரை நோக்கி கடவுளை தேடி தேடி என்னுடைய கஷ்டம் தீரணும்னு சொல்லிட்டு அப்படி போறாரு. போற வழியில எதிர்த்தால ஒரு சாதுவை பாக்குறாரு. அந்த சாதுவை பார்த்த உடனேயே அவர் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. நம்ம இவர் மாஸ்டர் எழுதின புக்ல கூட எங்க உங்களுடைய மனசு சந்தேகத்துக்கு இடமில்லாம ஒரு இடத்துல ஒன்று கூடுதோ அதுதான் குரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த குருவை பார்த்ததுமே அவருக்கு ஆனந்தத்தால கண்ணீர் வந்துருச்சு. உங்க தரிசனத்தால எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். எனக்கு நான் ஸ்ரீ குருவை பார்க்கணும் அப்படிங்கிற இதுல நான் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கேன். உங்களோட தரிசனம் கிடைச்சதே எனக்கு பெருசு. நீங்க யாரு? அந்த குருட்ட கேக்குறார். நீங்க யாரு? உங்களோட பேர் என்ன? நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு நாமதாரகன் அந்த ஸ்ரீ குருட்ட கேக்குறார். அவர் என்ன சொல்றாரு, நான் யாரு தெரியுமா? நான் நரசிம்ம சரஸ்வதியோட சீடன். என்னைய சித்தர்னு சொல்லுவாங்க. நான் அப்படி என்னுடைய குருவோட பேரை சொல்லிக்கிட்டே தீர்த்த யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு வரேன். என்னுடைய குரு எங்க இருக்காருன்னா பீம அமரஜ நதியோட சங்கமத்துல இருக்கக்கூடிய கந்தர்வபுரம்ங்கிற ஊர்ல இருக்கிறாரு. அவரு மும்மூர்த்திகளோட அவதாரம். அவர்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மகிட்ட இல்லைங்கிற பேச்சே இல்லை. என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, எல்லா செல்வத்தையும் கொடுப்பாரு. அவர் தான் சத்குரு அப்படின்னு அந்த சித்தர் சொல்றார். அப்ப நாமதாரகன் உடனே அவருக்கு சந்தேகம், ஐயா நானும் சுவாமியோட பக்தன் தான், நான் மட்டும் இல்ல என்னுடைய முன்னோர்களும் அவரோட பக்தர்கள் தான், ஆனாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேனே, என்னோட கஷ்டத்துக்கு என்னதான் காரணம் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ சித்தமுனி சொல்றாரு, நீ நம்ம சத்குரு எப்படிப்பட்டவர்னா எல்லா உயிர்கள்ட்டையும் ஈக்குவலா தான் இருப்பாரு. அவருக்கு வித்தியாசம் கிடையாது. அவர் நிர்குணம், அந்த வெறுப்பு பாசம் அந்த குணங்கள் எல்லாம் கிடையாது அவருக்கு. அவர் எல்லாத்தையும் ஒண்ணு போல பார்க்கக்கூடியவர் தான். நீ எல்லாத்தையும் ஒரே மாதிரி அன்பை தெரிவிக்கிறவர் தான். அப்படிப்பட்டவரு நீ கும்பிடுறேன்னு சொல்ற, நீ கும்பிட்டும் உன்னுடைய கஷ்டங்கள் போகல அப்படின்னா உன்கிட்ட முழுமையான பக்தி இல்லை. உன்னிட்ட முழுமையா பக்தி இருந்தா அந்த இறைவன் உனக்கு கஷ்டங்கள் இருக்காது அப்படின்னு அவர் சொல்றார். உண்மையிலே ஒரு முழுமையான பக்தியோ முழுமையான சரணாகதியோ ஒண்ணு இருந்தாதான் இறைவன் வருவார். நம்ம இந்த இதுல நம்ம பாஞ்சாலியை யோசிச்சு பார்க்கணும். அவ்வளோ பெரிய சபையில அவ இருக்கிறா. அவ இருந்தப்போ என்ன பண்றா, துச்சாதனன் அவளோட துகில அப்படியே உருகிறான். இவ என்ன பண்ணிட்டே இருக்கிறா, அந்த இதை அவ கைய பிடிச்சுட்டே இருக்கா. அந்த அவள் மார்பு பகுதியில உள்ள அந்த சேலையோட நுனிய இறுக்கி பிடிச்சுட்டே இருக்கிறா. ஆனாலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கத்திட்டே இருக்கிறா. கிருஷ்ணன் வரவே இல்லை. ஏன் வரல? அவ அந்த அவளுடைய நம்பிக்கை அவளோட கையில இருக்கு. அந்த கையில இருக்கக்கூடிய அந்த கடைசி துணியில இருக்கு. அவளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை ஹோல்ட் பண்ணிக்குவோம், நம்ம பிடிச்சுக்குவோம் அப்படிங்கிற இதுல அவ இறுக்கி பிடிச்சுட்டே இருக்கிறா. அவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணன் வரவே இல்லை. ஏன்னா இன்னும் அவ முழுசா சரணடையல. எந்த டைம்ல அவ என்ன பண்றா, அந்த 2 கையையும் விட்டு கிருஷ்ணா பக்தவத்சலா கத்தும் போதுதான், அப்படி கத்தும் போதுதான் என்ன பண்றாரு, அவர் ஓடி வராரு. ஓடி அந்த அந்த துச்சாதனனோட அந்த துகில் ஃபுல்லா அவனுடைய கை, அவன் டயர்ட் ஆகுற அளவுக்கு அவ்வளவு அந்த சேலைகள் வருதான்.
அப்போ முழுமையான ஒரு சரணாகதி இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து தீரும். அப்பதான் குருவோட கிருபை பூரணமா கிடைக்கும். அந்த குருங்கிறவர் எப்படிப்பட்டவர் அவர் சொல்றாரு பாருங்க. இப்ப அழகா சொல்றாரு சித்தர் வந்து நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். நாமதாரகனுக்கு கொடுக்கிற விளக்கம் நமக்கும் தான். அந்த குரு வந்து எப்படி, பிரம்மா, விஷ்ணு, மகேசன் இவங்க 3 பேரையும் சேர்ந்த அவதாரம். இந்த மும்மூர்த்திகள் கோவிச்சா கூட சத்குருவோட வந்து சத்குரு நினைச்சா அவங்கள காப்பாத்திரலாம். ஆனா சத்குருவோட கோபத்துக்கு ஆளானவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு நாமதாரகன் கேட்கிறாரு, ஏன் அப்படி வந்து சத்குரு அந்த குருவை பத்தி எனக்கு கூட கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. குரு வந்து மும்மூர்த்திகளோட சொரூபம்னு சொல்லிட்டீங்க, அவரை வந்து கோவப்பட்டாலும் சத்குரு காப்பாற்றுவார்னு சொல்றீங்க, 3 பேர் கோவப்பட்டாலும் சத்குரு காப்பாற்றுவார்னு சொல்றீங்க, அதோட அந்த விளக்கம் எனக்கு வேணும்னு சொல்றாரு. அப்போ சித்தமுனி நம்மகிட்ட நாமதாரனுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் தான் இது. முதல்ல ஒன்னா இருந்த பரமாத்மா தான் பல பேர்களா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவோட வயிற்றுல இருந்து பிரம்மா ஒரு தாமரை வருது, அந்த அதுல நான்முகன் கொண்ட பிரம்மா வர்றாரு. பிரம்மா வந்த பிறகு பிரம்மா வந்து மகாவிஷ்ணுவோட சொல்படி சனகசந்தன், சனத்குமார, சனத் ஜாதகன் அப்படின்னு அவங்களையும், அப்புறம் பிரஜாபதிகள் மரீசி, அத்திரி, ஆங்கிரச, புலக, புலஸ்திய, கிரது, அந்த மாதிரி வசிஷ்டர்கள், அது மட்டும் இல்லாம 3 உலகம், தேவர்கள், பலவிதமான ஜீவராசிகள், மனிதர்கள், அப்புறம் இந்த காலம் 4 விதமான காலம், காலத்தை 4 யுகமா பிரிச்சிருக்காரு. அந்த 4 யுகம் என்னெல்லாம் அப்படின்னா கிருத யுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம். இதுல வந்து கிருத யுகம், கிருத யுகம் தான் முதல் யுகம். இந்த யுகத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சத்திய யுகம்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த யுகத்தை கடவுள் தான் அரசாட்சி செய்யற மாதிரி. இந்த யுகத்துல உள்ள மனிதர்கள் வந்து நிறைய நாட்கள் வசிச்சு வந்தாங்க. அவங்களுடைய குணநலன் வந்து ரொம்ப நல்ல விதமான நல்ல மனிதர்களா இருக்காங்க. நீண்ட வாழ்நாள் உடையவர்கள், அறிவு இருக்கு, தியானம் இருக்கும், தவம் இருக்கும். இதுதான் கிருத யுகம். 2வது யுகம், இந்த யுகத்துல வந்து அந்த அவங்களோட அந்த டியூரேஷன் எவ்வளவு வருஷம் இருந்தாங்க அப்படின்னா 17,28,028 வருடம் கிருத யுகம் இருந்தது. 2வது யுகம் வந்து திரேதா யுகம். இது வந்து இந்த யுகத்தோட வருஷம் வந்து 12,96,000 ஆண்டு. இந்த திரேதா யுகத்தோட தொடக்கம் தான் அட்சய திருதியை நாள். இந்த யுகத்துல உள்ள மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா நிறைய யக்ஞங்கள், யாகங்கள்லாம் செய்தவங்க திரேதா யுகத்தை சேர்ந்தவங்க. அடுத்த யுகம் வந்து துவாபர யுகம். இது வந்து எத்தனை வருஷம் இருந்தது அப்படின்னா 8 லட்சம் வருஷம், 8 லட்சம் வருடமும் 8,64,000 ஆண்டுகள். இந்த யுகத்துலதான் கிருஷ்ண அவதாரம் நடந்தது. மகாபாரத போரும் இந்த யுகத்துலதான் நடந்தது. இந்த யுகத்துல என்னெல்லாம் இருந்தது தெரியுமா? வில்லு, அம்பு, கட்டிலின் கால், இந்த சண்டைகள்லாம் நடந்தது. இதுதான் வந்து துவாபர யுகம். துவாபர யுகத்துல வந்து மக்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா 2 விதமாவும் இருந்தாங்க. அமைதியாவும் இருந்தாங்க, சண்டையும் போட்டாங்க. தயவு, கடினம், 2 குணங்களும் கலந்து இருந்தது இந்த யுகம். எது? துவாபர யுகம். அடுத்தது கலியுகம். கலியுகம் அப்படின்னா கடைசி வருஷம். கலியுகத்தை பத்தி விளக்கம் தேவையே கிடையாது, ஏன்னா கலியுகத்துலதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த கலி எப்படி இருந்தது அப்படின்னா பிசாசு போல இருந்தாராம். அவர் வலது கையில நாக்கு, இடது கையில பிறப்பு உறுப்பை பிடிச்சிட்டு அப்படியே ஆனந்தமா அப்படியே ஆடிட்டே வராரு கலியுருவன். அப்போ வந்து கலியுருவத்தை பார்த்து கேக்குறாங்க, ஏன் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது கலிபுருஷன் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த யுகத்துல பிறக்கக்கூடிய மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னா நாக்கை அடக்க முடியாதவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து
காமுகர்களாகவும் இருப்பாங்க. அவங்கள வந்து நல்ல கதிக்கு அடைய விடவே மாட்டேனா. அவர் எத்தனை வருஷம் கலியுகம் எத்தனை வருஷம் நடக்கும்னா 4,32,000 வருஷம் இந்த பூலோகத்துல இருக்கும். கலி வந்து தூக்கம், சோகம், கலகம் இதெல்லாம் கலியுடைய குணநலன். இந்த மாதிரி குணங்கள் இருக்கக்கூடியவங்க கிட்ட அந்த கலிபுருஷன் வந்து எப்பவும் இருப்பாரு. இந்த கலியுகத்தை பத்தி கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒண்ணு சொல்றாரு. கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து பாண்டவர்கள் வந்து கேக்குறாங்க, கலியுகம் எப்படி இருக்கும், கலியுகம் எப்படி இருக்கும் கேட்ட உடனே கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, ஒரு வில்ல எடுத்து அம்புகளை எய்தாராம். 4 அம்புகள். அந்த 4 அம்புகள் 4 இடத்துல போச்சு. முதல் அம்பு ஒரு இடத்துல போய் இருக்கு. அந்த அம்பை போய் எடுத்துட்டு வராரு அர்ஜுனன். அந்த அம்பு யார்கிட்ட எங்க போய் இருந்ததுன்னா, விழுந்த இடத்துல ஒரு பறவை, அழகான ஒரு குயில், அது வந்து ஒரு முயலை கொத்தி 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 அப்படி ரத்தம் வர 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 குத்தி எடுத்துட்டே இருக்கு. அவர் அந்த அம்பை எடுத்துட்டு வந்துட்டார். 2வது அம்பு ஒரு இடத்துல போய் குத்தி இருக்கு. அது எப்படி அப்படின்னா, ஒரு இடத்துல 5 கிணறு, 4 நடுவுல ஒரு கிணறு, சுத்திலும் 4 கிணறு. நடுவுல உள்ள கிணறு எம்டியா இருக்கு, தண்ணியே கிடையாது. சுற்றிலும் உள்ள 4 கிணறுல தண்ணி நிரம்பி நிரம்பி இருக்கு. அப்ப அந்த காட்சியும் வித்தியாசமா இருக்கு. பீமன் பார்த்துட்டு வந்துட்டார். 3வது நகுலன் போனது பார்த்தது எப்படி அப்படின்னா, ஒரு பசு, அது தன்னோட கண்ணுக்குட்டிய நக்கிட்டே இருக்கு. அது நக்கிட்டே இருக்கும்போது அந்த கண்ணுக்குட்டி உடம்புல இருந்து ரத்தம் வழியுது. ஆனாலும் அந்த பசு வந்து விடாம அந்த கண்ணுக்குட்டிய நக்கிட்டே இருக்கு. இந்த காட்சியை பார்த்துட்டு நகுலனும் அந்த அம்பை எடுத்துட்டு வந்துட்டார். 4வதா சகாதேவன் போறாரு. சகாதேவன் பார்க்கிற இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பாறை மலையில இருந்து அப்படி உருண்டு வருது. உருண்டு வரக்கூடிய பாறைய ஒரு சின்ன செடி அப்படி தாங்கி நிக்குது. இது சகாதேவன் பார்த்த காட்சி. அப்போ கிருஷ்ண பரமாத்மாட்ட வந்து இவங்க வந்து அந்த அம்புகளை எல்லாம் கொடுத்துட்டு, அவங்களுக்கு அவங்க பார்த்த காட்சியோட அந்த அர்த்தம் புரியல. அப்போ அவங்க கேக்குறாங்க, அப்போ முதல்ல பார்த்த காட்சி என்ன அர்ஜுனா கேட்கும்போது அர்ஜுனன் சொல்றாரு, அந்த குருவி வந்து கொத்தி கொத்திட்டு இருக்கே, அது வந்து எப்படி, ஏன் அப்படின்னா, இந்த கலியுகத்துல உள்ள மனுஷங்க வந்து குயில் மாதிரி இனிமையா பேசுவாங்க. ஆனா அவங்க செய்யக்கூடிய வேலை வந்து இனிமையா இருக்காது. அந்த முயலை குத்தி கொள்ற மாதிரி வஞ்சகம் வந்து உள்ளத்துல இருக்கும். ஆனா வாய் வந்து இனிமையா பேசும். இதத்தான் வள்ளுவர் கூட எப்படி சொல்றாரு வரும், மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். மனசுல வந்து அந்த மனசு முழுசு இருட்டு, வெளியில வந்து ரொம்ப சுத்தமா தூய்மையா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பேசுறது வந்து நல்ல விதமா இனிமையான பேச்சு. அது அப்படி அந்த மாதிரி மக்கள் தான் கலியுகத்துல அதிகமா இருப்பாங்க. இதுதான் முதல் காட்சிக்குள்ள விளக்கம். 2வதா உள்ளது என்னது, 4 கிணறு. பீமன் கொண்டு வந்த வில்லு அந்த அம்போட செய்தி. 4 கிணறு, சுத்தியிலும் உள்ள கிணறுல தண்ணி இல்ல. சுற்றிலும் நம்ம சுற்றி செல்வந்தர்கள் இருந்தாலும் கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த தயாள குணம் யாருக்கும் இருக்காது. உதவி செய்யும் மனப்பான்மை இருக்காது. அவங்க கிட்ட தேவைக்கு அதிகமான பணம் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய அந்த தயாள குணம் இருக்காது. அதுதான் ஒரே இடத்துல இருக்கு 5 கிணறு, 4 கிணறுல இருக்கு தண்ணி தழும்பி வழியுது, 5வது கிணத்துல ஒண்ணுமே இல்லை. இதுதான் அடுத்த இது. இந்த மாதிரிதான் இருப்பாங்க மக்கள் அப்படின்னு சொன்னதுதான் இந்த 2வது காட்சிக்கான விளக்கம். 3வது காட்சி. 3வது என்னது, தாய்ப்பசு வந்து நக்கி நக்கி கன்றுக்கு ரத்தமே வருது. அது என்ன அப்படின்னா, அது இப்ப உள்ள பெற்றோர்களை பத்தி தான். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு தேவைக்கு அதிகமான செல்வம், தேவைக்கு அதிகமான அன்பு, எல்லாம் தேவைக்கு அதிகமா கொடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்லது செய்யறோம்,
நல்லது செய்யறோம், அவங்க கேட்டதை நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நல்லா பிள்ளைங்களை வளர்க்கணும், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், இந்த இதெல்லாம் செய்து செய்து பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லதுன்னு நினைச்சு செய்யறது குழந்தைகளுக்கு ஆபத்தாவும் கெட்டதாவும் தான் முடியுது. அதுதான் அந்த தாய் பசு உண்மையிலே அந்த நக்கி கொடுக்கறது அன்பின் மிகுதியாலதான். ஆனா அந்த அன்பின் மிகுதி பசுவுக்கு கன்றுக்கு துக்கத்தை தான் கொடுக்குது. அதுதான் அந்த பெற்றோர்கள் கலியுகத்துல உள்ள பெற்றோர்கள் இப்படித்தான் இருப்பாங்கிறதுதான் அந்த 3வது காட்சியோட விளக்கம். 4வது என்னது அப்படின்னா, ஒரு பெரிய பாறை உருண்டு வருது இல்ல, அத ஒரு சின்ன செடி தாங்கி பிடிக்குது. அது என்னது அப்படின்னா, நம்மளுடைய கர்மா அவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா அந்த கர்மாவை தீர்க்கக்கூடியது அந்த சின்ன செடிங்கிறது என்னதுன்னா நம்ம ஆன்மீகம் தான். நம்மளுடைய அந்த ஆன்மீகம், அந்த நாம பாராயணம், அந்த சத்சங்கம், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்றது குட்டி விஷயம்தான். ஆனா அந்த குட்டி விஷயம் நம்மள பாதுகாக்கும். அந்த சின்ன செடி அவ்வளோ பெரிய பாறைய தாங்குது இல்ல, அதே மாதிரி நம்மளுடைய கர்மா அதெல்லாம் தீக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த சத்சங்கமோ நாம பாராயணமோ நல்லாரோடு இணங்கி இருக்கிறதோ இதுவே நம்மளை கடை தேற்றும். முன்னாடி மாதிரி தவம் செய்யணும், ஆண்டு கணக்குல விஸ்வாமித்திரரு ஒவ்வொருத்தரையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் அப்படி அப்படி மலைக்கு மேல நின்று தலைகீழா நின்று ஒவ்வொரு விதமா இருந்திருக்காங்க. அந்த நம்ம இதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் முன்னாலேயே உள்ளவங்களை எல்லாம் யோசிச்சு பார்த்தாலே இப்ப 63 நாயன்மார்களே பார்த்தோம்னு வைங்களேன், அவங்களையே பார்த்தோம்னா அனல்வாதம் புனல்வாதம் அது இதுன்னு போட்டு அவங்களையெல்லாம் அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அவ்வளவு பதிகங்கள் பாடியிருக்காங்க. அவங்கள தண்ணிக்குள்ள போட்டிருக்காங்க, சுண்ணாம்பு பாறையில சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு எல்லாம் வெள்ளை அடிக்கிறதுக்கெல்லாம் கரைச்சி வச்சிருப்போம்ல, இப்ப எல்லாம் பெயிண்ட். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்பு கல் இருக்குல்ல, சுண்ணாம்பு கல் அப்படி நீட்டி அதைத்தான் வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க. அந்த சுண்ணாம்பை வீட்டுல நீட்டுறதை நீங்க பாத்திருக்கீங்களா? அது அதுல தண்ணி ஊத்துன உடனே அவ்வளவு ஒரு புகை வரும், அவ்வளவு ஒரு சூடா இருக்கும். நமக்கு வெறும் கையெல்லாம் கூட சுண்ணாம்புல வைக்க முடியாது, வச்சா பொத்து போயிடும். அந்த மாதிரி சுண்ணாம்பு காலவாயில எல்லாம் கொண்டு அந்த நாயன்மார்கள் எல்லாம் உள்ள போட்டு அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க. அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் இப்ப இல்லவே இல்லை. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. நமக்கு அந்த அவ்வளவு கஷ்டம் அந்த இது இல்லை. நம்ம இப்ப என்ன பண்றோம்? சத்சங்கம் பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம். இதுவே நம்மளை அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லும். இதுதான் ஒரு குருவோட தன்மை. இப்போ ஸ்கூல்ல எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரே டீச்சர் ஒரு கிளாஸ் ஃபுல்லா ஒரு 40 பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்க. 40 பிள்ளைங்களுக்கு டீச்சர்ஸ் நடத்துறாங்க. 40 குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி புரியுமா பாடம்? புரியவே புரியாது. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியும். அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்தந்த பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு சூப்பரா நல்ல மார்க் போட்டா ஸ்டார் எல்லாம் போட்டு அந்த பிள்ளைங்க ஒரு மாதிரி ஆயிடும். கொஞ்சம் மீடியமா படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி படிக்கும். ஒண்ணுமே படிக்காம கொஞ்சம் இப்படி ரொம்ப பேக் பெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா, ஒரு வார்த்தையில உள்ள ஆன்சர் இதை மட்டும் நீ படிச்சா போதும் பாஸ் பண்றதுக்கு. அந்த குரு ஒரே குரு தான், ஒரே பாடத்திட்டம் தான். ஆனா அந்த குழந்தைகளுக்கு அவங்க தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து கடை தேற்றுவாங்கல்ல, அதுதான் அந்த ஒரு குருவோட தன்மை. அதே மாதிரி இப்போ நமக்கு என்னன்னா, இந்த மாதிரி நீங்க பாராயணம் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நம்ம ஈடுபட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஜென்மம் கடை தேரும். இதுதான் இப்படித்தான் இருக்கும் கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. அப்போ பிரம்மா பிரம்மா என்ன பண்றாரு, கலிகிட்ட சொல்றாரு, முன்னாடி உள்ள யுகங்கள்ல எல்லாம் உள்ளவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நீண்ட ஆயுள் பெற்றவர்கள், நீண்ட காலம் தவம் செஞ்சாங்க. ஆனா கலியுகத்துல மக்களோட ஆயுள் ரொம்பவும் குறைவு. அதனால அவங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணினாலே போதும், முக்தி அடைஞ்சிருவாங்க. நீ அதனால என்ன பண்ணு, பூலோகத்துக்கு போனேன்னா தர்மத்தை கடைபிடிக்க கூடியவங்க, ஞானிகள், புண்ணியம் செஞ்சவங்க, சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்களெல்லாம் கும்பிடுறவங்க, அப்பா அம்மாவை பூஜிப்பவங்க, இவங்களையெல்லாம் நீ என்ன பண்ணும், பாதிக்காத. இவங்களை தவிர மற்றவங்க கிட்ட
நீ அவங்களே வந்து உன்கிட்ட வசப்பட்டுருவாங்க, அவங்க கிட்டதான் நீ இருக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்றார். அப்போ கலிபுருஷனுக்கே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, ஏன் குருவை பூஜிக்கிறவங்களை எல்லாம் வந்து நீ வந்து பாதிக்காத, ஒண்ணும் செய்யாதன்னு சொல்றீங்களே, அப்ப குருங்கிறவர் யாரு அப்படின்னு கலிபுருஷன் கேட்கிறார். அப்போ அதுக்கு பிரம்மா சொல்றாரு, குருங்கிறது யாரு? குரு. குருன்னா கூன்னா இருள், ரூன்னா இருட்டை நீக்கிறவர். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த இருட்டை நீக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் குரு. அவர் மும்மூர்த்திகளோட அவதாரம். அவர் குரு திருப்தி ஆயிட்டாருன்னா மும்மூர்த்திகளும் சந்தோஷமாயிருவாங்க. குரு கோபிச்சா யாராலையும் காப்பாற்ற முடியாது. குருவோட கருணையால ஒரு சீடன் வந்து என்ன ஆயிடுவான், முக்தி கிடைச்சிடும் அவனுக்கு. அவனுக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி குரு வந்து என்ன பண்ணுவாரு, அவனுக்கு ஞான மார்க்கத்தை காட்டுவாரு. அப்படிப்பட்ட குருவோட சேவையால ஞான கதி நல்ல கதிக்கு அடைஞ்ச ஒரு கதையை நான் சொல்றேன் கேளு அப்படிங்கிற. அந்த குரு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமா செய்யறாருல. எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து ராமாயணத்தை எழுதினாரே வால்மீகி, அவர் யார் ஆக்சுவலா முன்னாடி பார்த்தோம்னா அவர் ஒரு திருடன் தானே. அவருக்கு வந்து அவரை ராமாயணம் எழுதுற அளவுக்கு அவரை உயர்த்தினவர் யாரு? ஒரு குரு தான். அவரை வந்து காட்டுல இருந்த வேடுவனா இருந்த அந்த அவருக்கு அந்த குரு வந்து என்ன சொல்றாரு, நான் அதுக்குதான் சொன்னேன், அந்த குரு வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்கவங்க தன்மைக்கு தகுந்த மாதிரி அவங்கவங்க தகுதிக்கு தகுந்தவாறு மாத்துவாங்கன்னு சொன்னேன்ல. ஒரு வேடுவனுக்கு என்ன தெரியும்? மரங்களை பத்தி தான் தெரியும். காட்டுல இருக்கக்கூடியவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அப்போ அந்த அவருக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்லி கொடுத்தாரு? ராமன் சொன்னா கூட சொல்ல தெரியாது போல இருக்கு. அந்த வேடுவனுக்கு அவருக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு. மரான்னு சொல்லி கொடுத்தாரு. மராங்கிறது ஒரு மரம். மரா மட்டுமே நீ ஜெபின்னு சொன்னார். மரா 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 மரான்னு சொல்லும் போது அது ராம ராம ராமன் ஆயிருதா? அப்போ ஒரு குரு வந்து நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. நம்ம ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சப்போ நமக்கு தகுந்த மாதிரி உள்ள பாடங்களை சொல்லி நமக்கு எந்த விதமா சொல்லி கொடுக்கணும்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்கும்போது நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேற்றுறாங்க. அப்படிப்பட்ட அதுதான் ஒரு குருவினுடைய தன்மை. அந்த மாதிரி இந்த குருவோட கதையை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்றார். முன்னொரு காலத்துல கோதாவரி நதிக்கரையில ஆங்கிரஸ் மகரிஷின்னு ஒரு மகரிஷி, அவர் வந்து நிறைய சீடர்கள்லாம் இருக்காங்க. அதுல வந்து முக்கியமான ஒரு சீடர் யாருன்னா பைலமுனியோ. அங்க உள்ள ஒரு குரு, அந்த குருவுக்கு பேர் என்னதுன்னா வேத தர்மன். அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர்களை பார்த்து அவங்களுடைய குரு பக்திய சோதிக்கணும்னு அந்த வேத தர்மன் நினைச்சார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய சீடர்களை எல்லாம் கூப்பிட்டு, நான் முற்பிறவியில நிறைய பாவங்கள் செய்தேன், அதோடைய அந்த என்னுடைய பாவங்களை வந்து நான் போக்கிக்கணும். அத கொஞ்சம் பாவத்தை நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய தவத்தால நீக்கிட்டேன். நீதியை வந்து நான் நோயா அனுபவிக்க போறேன். நான் நோயா அனுபவிக்கன்னா அப்ப அந்த சமயத்துல நானே அனுபவிச்சுக்குவேன், என்னுடைய நோயை நானே அனுபவிச்சுக்குவேன். எனக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க யாராவது வர்றீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போ யாருமே அவர் கூட வரல. ஒரே ஒருத்தர் தான், தீபகன். அவர் தான் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு வரேன், நான் உங்களுக்கு வேண்டி. அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்காக அந்த நோயவே நான் ஏத்துக்கிறேன், அந்த தொழுநோயையும் அந்த குருட்டுத்தனத்தையும் நானே ஏத்துக்கிறேன், நீங்க எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா குரு என்ன சொல்றாரு, யாரு பாவம் செய்தாங்களோ அவங்கதான் அனுபவிக்கணும். அதனால நீ எனக்கு வந்து அந்த என்னுடைய வியாதியை நீ ஏத்துக்கணுங்கிற தேவை கிடையாது, நீ வந்து என்னோட உதவி செய்தா மட்டும் போதும்னு சொல்றாரு. அப்போ அவரும் குருவும் சிஷ்யனும் எங்க போறாங்க, காசிக்கு போறாங்க. காசியில போய் மணிகர்ணிகா கட்டம் அந்த இடத்துல போய் இருந்து விஸ்வநாதரை கும்பிட்டு, ஒரு தீபகன் வந்து அழகா ஒரு குட்டியா ஒரு குடீரம் கட்டி இருக்காரு. காசிக்கு போன உடனே அவருடைய கண் பார்வை போயிருது, முடவனாயிடுறாரு, உடல்ல தொழுநோய் பிடிச்சிருது, உடல் எல்லாம் கீழ் பிடிச்சு அதுல இருந்து அந்த பழுப்பு அதெல்லாம் வெளியே வருது. இவர் தினமும் என்ன பண்ணுவாருன்னா, குருவை குளிப்பாட்டுவாரு, குருவுக்கு சேவைகள் பண்ணுவாரு, குருவுக்கு உணவு சமைப்பாரு. அப்புறம் அப்படி குருவை தான் கவனிப்பாரு. ஆனா காசிக்கு போய் அவர் என்ன பண்ணல,
காசி விஸ்வநாதரை தரிசிக்கவே இல்லை. எப்பவும் குரு என்ன பண்ணுவாரு, இவர் இவ்வளவு செய்யறாருல, தீபகன் இவ்வளவு செய்யறாருல, ஆனாலும் குருவுக்கு வந்து எப்பவுமே ஒரு திருப்தி இருக்காது. நீ வந்து எனக்கு ஒழுங்கா அந்த புண்ணு எல்லாம் கழுகி விடல, எனக்கு சீக்கிரம் பசிக்குது, நீ அந்த ஈ எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி எப்பவுமே அவரை திட்டிக்கிட்டும் விரட்டிக்கிட்டுமே இருப்பாராம். நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி அவர் திட்டி. அப்ப இவர் என்ன நினைப்பாராம் தீபகன், அந்த நம்ம நோயோட தாக்கத்தினாலதான் நம்ம குரு வந்து நம்மளை வந்து திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவர் வந்து குருவை அடிபணிஞ்சு அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவருக்கு சேவை செய்துகிட்டே இருந்தாராம். குரு என்ன பண்றாரு, அவருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு யாரு, காசியில இருக்கக்கூடிய விஸ்வநாதர். அவருக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல, இப்படி ஒரு பையன் வந்து குருவுக்கு சேவை பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னால தோன்றி, தீபகனுக்கு முன்னால தோன்றி, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்போ தீபகன் வந்து என்ன சொல்றாரு, குருவோட அனுமதி இல்லாம எனக்கு எந்த வரமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இந்த விஷயத்த நான் வந்து குருட்ட போய் சொல்றாரு. காசி விஸ்வநாதர் வந்தாரு, உங்கள்கிட்ட நான் வந்து உங்களுடைய நோய் போகும்படியா கேட்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் உடனே குரு என்ன சொல்றாரு, ஏண்டா உனக்கு எனக்கு சேவை செஞ்சு உனக்கு வந்து அழுத்து விட்டுச்சா, இல்ல உனக்கு அது பிடிக்கலையா, உனக்கு சேவை செய்ய பிடிக்கலன்னா நீ போயிடு, ஆனா அதுக்கு வேண்டி என்னுடைய நோயை குணமாக்கணுங்கிற கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே இவரு விஸ்வநாதரை பார்த்து என்ன சொல்றாரு, எனக்கு குருதான் சகலம், குருதான் எனக்கு எல்லாமே, அவரே வந்து இதெல்லாம் தீரணும்னு எல்லாம் ஒன்னும் சொல்லல, அதனால எனக்கு நீங்க வந்து எனக்கு எந்த விதமான அருளும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சிவனுக்கு பயங்கர ஆச்சரியம். அதனால அவர் என்ன பண்றாரு, அடுத்து வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணுவை பார்த்து, இப்படி ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் வந்து நான் சிவபெருமான் நானே போய் அவனுக்கு உதவி செய்யறேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறேன், ஒவ்வொருத்தர் நமக்காக கஷ்டப்பட்டு வரம் இருந்து தவம் இருந்து வரம் கேட்கிறாங்க, வரம் நானே கொடுக்குறேன்னு நம்ம வந்து முன்னாடி வந்தப்ப கூட தீபகன் வந்து அதுக்கெல்லாம் வரம் வேண்டான்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னோன்னா விஷ்ணுவும் மகிழ்ந்துட்டார். இந்த விஷயம் இது வந்து நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவும் பூலோகத்துக்கு வந்து அந்த பையன்ட்ட உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த தீபகன் வந்து சொல்றாரு, ஐயா எவ்வளவோ பேர் உங்களை கும்பிடுறாங்க, கும்பிடுறவங்களுக்கு எல்லாம் நீங்க நேரா போய் இல்லாம கும்பிடாத எனக்கு ஏன் வந்து நான் வரந்தாரேன்னு சொல்றீங்க, எனக்கு வரம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, அப்பா நீ வந்து என்னைய தனியா கும்பிடணும்னே கிடையாது, குருவை யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ அந்த கும்பிடுறது வந்து என்னது, எங்களுக்கு குருவை அம்மா அப்பாவை நமக்கு வித்வான்களை இவங்களெல்லாம் பூஜிக்கிறவங்களுக்கு அவங்களெல்லாம் கும்பிடுறது அந்த இது வந்து எங்களை தான் வந்து சேரும், அதனால உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு நான் உனக்கு தாரேன்னு சொல்றாரு. அப்போ தீபகன் என்ன கேட்கிறாரு, நீங்க என்னோட சந்தோஷத்துக்காவது கண்டிப்பா ஏதாவது ஒரு வரம் வேணும் கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தீபகன் அவர்கிட்ட கேட்டது வேற ஒன்னும் இல்ல, என்னோட குரு பக்தி இன்னும் அதிகரிக்கணும், அது அப்படிதான் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு அவன் கேட்கிறான். வேற எதுவும் தீபகனுக்கு தெரிஞ்சிருச்சு, உலகத்துல உள்ள எல்லா செல்வத்தையும் விட முக்கியமானது என்னதுன்னா குரு பக்தி தான். குரு பக்தி இருந்தா எல்லாம் குருவோட அருள் இருந்தான்னு வைங்களேன் எல்லாமே கிடைச்சிரும். நம்ம போய் தனித்தனியா எனக்கு இது வேணும் அது வேணும் அங்க போய் கடவுள்கிட்ட போய் நின்றுட்டு எனக்கு கார் வேணும் வீடு வேணும் படிப்பு வேணும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. குருவை மட்டும் நல்லா கும்பிட்டுட்டா போதும், குருவோட அருளால எல்லாமே கிடைச்சிடும். அப்போ அவர் வந்து காசு 2 பேரும் மகிழ்ந்து, நீ வந்து உனக்கு குரு பக்தி அதிகமாகும், மும்மூர்த்திகளும் உனக்கு வசமாவாங்க அப்படின்னு சொல்றாரு. தீபகன் இந்த விஷயத்தை எல்லாம் அவருடைய குருட்ட போய் சொல்றாங்க. தீபகன் சொன்ன உடனே வேத தர்மர் என்ன சொல்றாரு, உன்னோட குரு பக்திக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன், காசியில நீ சுகமாக வாழ், உனக்கு இப்போ இவர் குரு பக்தியினால மும்மூர்த்திகளும் அருள் புரியுறாங்க, அது மட்டும் இல்லாம குருவும் சொல்றாரு உனக்கு நவநிதியும் கிடைக்கும், உன்னோட நாமத்தை யாரோட நாமத்தை தீபகனோட நாமத்தை சொன்னாலே சகல வியாதியும் போகும், துன்பமும் நிவர்த்தி ஆகும், உன்னைய கும்பிடுறவங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும்னு அந்த குரு வந்து அந்த சிஷ்யனுக்கு அருள் புரிகிறாரு. இந்த வேத தர்மர் தீபகன் அது வழியா ஒரு குருவும் சிஷ்யனும்
எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த விளக்கம் நமக்கு தெரியுது. அதனால நீ என்ன பண்ணு, சத்குருவோட பக்தர்கள் கிட்ட போகாத அப்படின்னு சொல்லி கலிபுருஷன்ட்ட பிரம்மதேவா சொல்றாரு. இதுல சித்தர் என்ன சொல்றாரு, நாம தாரகா, யார் ஒருத்தர் ரொம்ப பக்தி சிரத்தையோட குருவை சேவிக்கிறார்களோ அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா சகல தேவதைகளும் வசமாகும். அதனால குரு சேவையில உன்னைய கழிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் நாமதாரகனுக்கு சொல்றாரு. மாணிக்கவாசகர் ஒரு குரு எப்படி வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மாணிக்கவாசகருக்கு குரு யாரு, சிவபெருமான். அந்த சிவன் குருந்த மரத்தடியில மாணிக்கவாசகருக்காகவே காத்திருந்தாராம். நம்ம ஏற்கனவே கந்தர் அனுபூதியில படிச்சோம்ல, அந்த உருவாய் அருவாயில கதியாய் விதியாய் அருள்வாய் குகனேன்னு இருக்குல்ல, அந்த குரு நம்மள தகுதியுடையவர்களா வச்சுக்கணும்னா குரு நமக்காகவே வெயிட் பண்ணுவாங்களாம். அந்த குரு நம்ம வெயிட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மாணிக்கவாசகருக்கு அப்படிதான் சிவபெருமான் குருந்த மரத்தடியில காத்திருந்திருக்காரு. அவரு எப்படி இருக்காரு மாணிக்கவாசகர்? பெரிய அமைச்சரா இருக்காரு. பெரிய அமைச்சரா உள்ளவரு திருப்பெருந்துறைக்கு வராரு. சிவபெருமான குருந்த மரத்தடியில பாக்குறாரு. அவரை பார்த்த உடனே அந்த கேள்விக்கு இடம் இல்லாம குருவோட சந்நிதியில நம்ம மனசு எப்படி இருக்கணும், அப்படி அடிபணியணும். அவரை பார்த்தோன்னா கண்ணீர் மல்கணும். அதே உணர்வு தான் மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான பார்த்த உடனே வந்தது. அவர் கீழே அவர் காலடியில இருக்கிறாரு. அவருக்கு சேவை செய்யறாரு, குருவுக்கு சேவை செய்யறாரு. குருவுக்கு சேவை செஞ்சு குரு அருள் புரிகிறாரு. சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு அருள் புரிகிறாரு. அருள் புரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு, மாணிக்கவாசகர் அப்படி அந்த சமயத்துலதான் அந்த திருவாசகம் அப்படிங்கிற அந்த புக்கு நமக்கு கிடைக்குது. இந்த திருவாசகத்தோட பெருமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு புக்கு ஒவ்வொருத்தர் அந்தந்த ஆசிரியர்களே எழுதுவாங்க. இந்த திருவாசகத்துக்கு அந்த திருவாசகம் ஃபுல்லா நம்ம படிச்சோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். நமக்கு ஒரு வார்த்தை கூட உண்டு, திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு உருகார். உண்மையிலே அது அவ்வளவு உருகி உருகி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அந்த அவ்வளவு நல்லா இருக்கும். அத உருகி அது அவ்வளவு விஷயம் இருக்கிறதுனாலதான் அந்த திருவாசகத்தை எழுதினது யாரு அப்படின்னா சிவபெருமானே தான். அந்த நமக்கு எப்படி மகாபாரதத்தை எழுதுறதுக்கு விநாயகர் அந்த அவருடைய தந்தத்தை உடைச்சிட்டு எழுத வந்தாரோ, அதே மாதிரி மாணிக்க வாசகத்தை சிவபெருமானே வேதியரா நீங்க சொன்ன பாடல்களை எல்லாம் சொல்லுங்க, நான் படி எடுக்கிறேன்னு சொன்னாராம். எப்படி ஒரு ஸ்டெனோகிராஃபர் மாதிரி இருந்திருக்காரு. யாரு? சிவபெருமான் இருந்திருக்காரு. இவர் மாணிக்க வாசகர் சிவபுரம் அந்த திருவாசகம் ஃபுல்லா சொல்ல 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 டெய்லி அவர் எழுதி 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 கடைசியில எழுதி முடிச்சிட்டாரு. அடுத்த நாள் அந்த வேதியரை காணல. சிவபெருமான் ஜடாமுடியோட வரல, ஒரு வேதியரா தான் வந்தாரு. டெய்லி எழுதுறாரு. அந்த அவ்வளவு 51 பாடல்கள் உண்டு. 51 நேம்ல வரும். அது அவ்வளவு பாட்டையும் எழுதி அதுல கடைசியில மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதியதுன்னு சொல்லி அவர் சைனே போட்டிருக்காராம், கையெழுத்தே போட்டு கொடுத்திருக்காரு. சிதம்பரத்துல அதை வச்சுட்டாங்க அந்த புக்க, அந்த ஓலைகளை. அவ்வளவு பெருமை உள்ளது அந்த திருவாசகம். இது ஏன்னா அந்த சீடர், அந்த சிஷ்யர் அவ்வளவு அதற்கு தகுதியானவரா இருந்திருக்காரு. அதனாலதானே சிவபெருமானே ஒரு ஸ்டெனோகிராஃபர் மாதிரி அவருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி உட்கார்ந்து எழுதியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மாணிக்க வாசகரோட குருபக்தி தானே. அந்த குருபக்தி தானே அவரை அந்த அளவுக்கு சிவபெருமானே அந்த ஒரு திருவாசகத்தை எழுத வச்சது அப்படின்னா மாணிக்க வாசகரோட குருபக்தி தான். அதனால மட்டும்தான் நம்ம குரு பக்தியினால மட்டும்தான் எல்லாத்தையுமே அடைய முடியும். அந்த குரு பக்திக்கு சிவபெருமானே மகிழ்ந்து எழுதுறாரு. ஆனா அந்த சிவபெருமானுமே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா முருகன்கிட்ட எப்படி நிக்கிறாரு? பிரணவத்தை கேட்கும் போது சீடனா தானே வர்றாரு. கை பொத்தி தலை குனிஞ்சு நின்று அவர்கிட்ட அந்த பிரணவத்தோட மகிமையை கேட்கறதுக்கு, இல்ல அதோட பொருளை கேட்கறதுக்கு சிவபெருமான
அப்போ அந்த அந்த குருவோட தன்மைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு அது வந்து தெரியுது. தலை குனிஞ்சு வந்துதானே நிக்கிறாரு. குருவை பத்தி பார்த்தோம்னா ஒரு அந்த குருவினுடைய தன்மைகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. குருங்கிறது ஒரு நபர் கிடையாது, அது ஒரு தன்மை. ஒரு நம்மளை வந்து ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு இடம். அவங்க நம்ம மற்ற குரு வேற யாராவது ஏதாவது ஒண்ணு செய்தோம்னா பொறாமதான் படுவாங்க. ஐயோ இவன் நம்மளோட பெருசாயிருவாளா. பக்கத்து வீடு எந்த வீட்டுல பார்த்தாலும் என்ன ஒரு விஷயமும் நம்மளை பார்த்து பொறாம. ஆனா ஒரு குருங்கிறவர் அப்படி இல்லை, நம்மளை வந்து கடத்தி விடக்கூடியவர். ஒரு பெரிய பானையில மோர் இருக்குன்னு, பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு துளி மோர், ஒரே ஒரு டிராப் இருந்தா கூட போதும். அந்த குருவோடைய ஒரு தன்மை நம்ம கிட்ட வந்தோம்னா நம்ம அடுத்து பாலாவே இருக்க முடியாது. கண்டிப்பா நம்ம வந்து மாறிடுவோம். ஏதோ ஒரு ஸ்டேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த நிலைக்கு நம்மளை உயர்த்தக்கூடியவர் யாருன்னா ஒரு குரு தான். மகாபாரதத்துல வந்து ஸ்ரீகிருஷ்ணா வந்து நமக்கு வந்து பகவத்கீதையை சொன்னார்ல, அவர் வந்து யாருக்கு சொன்னாரு? நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா அர்ஜுனனுக்கு தானே சொன்னாரு. ஏன் அவர் அர்ஜுனனுக்கு சொன்னாரு? பெரிய ஆளு தானே பீஷ்மர், ஒழுக்கத்துல ரொம்ப சிறந்த ஆளு. பீஷ்மருக்கு சொல்லி இருக்கலாம், சொல்லல. இல்ல வித்தையில பெரிய ஆளு துரோணர், துரோணருக்கு சொல்லி இருக்கலாம், சொல்லல. இது ஏன் வந்து ஒழுக்கத்துல எல்லாம் அர்ஜுனனை வந்து நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் சொல்ல முடியாது? ஏன் அப்படி அப்போ அர்ஜுனனுக்கு சொன்னாரு? கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனருக்கு சொன்னாரு கீதைய? கிருஷ்ணன் ஏன் சொன்னார் அப்படின்னா சரணாகதி, பூரண சரணாகதி அப்படி அடையும் போதுதான் அவர் குருவா இருந்து அர்ஜுனனுக்கு அந்த கீதையே சொன்னாரு. துரோணருக்கு சொல்லல, யாருக்குமே சொல்லல. அப்போ ஒரு சிஷ்யனும் எப்படி இருக்கணும்? ஒரு இடத்துல குருவா இருக்கிறதுக்கு குருவுக்கு தகுதி வேணும்னு இல்லைங்க, ஒரு சீடனோட தகுதி தான் முக்கியமானது. சாய்பாபா கூட நம்மகிட்ட சொல்லி இருக்கிறாரு, ஒவ்வொருத்தரை பார்த்து அவரோட குரு பெரியவர், என்னோட குரு பெரியவர், அந்த இதே வேண்டாம். நம்ம தான் குருவை வந்து செலக்ட் பண்ணணும். குருவோட தகுதி பெருசு இல்ல. நீ ஒரு கம்ப கூட எடுத்து வச்சு உன்னோட குருன்னு நினைச்சிட்டு வா, அது வந்து உனக்கு நல்லதை போதிக்கும். ஏகலைவன் வந்து துரோணத்தை படிக்கல, துரோணர் மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுதான் படிச்சான். அந்த குருங்கிறதுக்கு நமக்கு வந்து அவ்வளவு ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்ப அந்த அதுல வந்து நம்ம இப்ப பார்த்தோம்னா ஒரு சிஷ்யனா இருக்கிறதுக்கு குருவுக்கு தகுதி முக்கியம் இல்ல, சிஷ்யனோட தகுதி தான் முக்கியமானது. நம்ம தான் அந்த குருட்ட அந்த பாடம் படிக்கிறதுக்கு நம்ம 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 தன்மையை உயர்த்திக்கணும். நம்மளோட தகுதி தான் பெருசா இருக்கணும், தகுதி பெருசா இருக்கணும். அந்த அளவுக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கணும், சரணாகதி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம மனசு தூய்மையானதா இருக்கணும், நம்மளுடைய மனசு நிர்மலமா இருக்கணும். அதுல வேற எந்த எண்ணங்களும் தீய எண்ணங்களும் ஒண்ணும் இருக்காது. நல்ல மழை பெய்யுது, பயங்கரமா மழை பெய்யுது. அந்த மழை வந்து எந்த பாத்திரத்துல இருக்கும் வரும், எந்த பாத்திரத்துல சேகரமாகும்? நல்ல திறந்து வச்ச பாத்திரத்துல தானே சேகரமாகும். பயங்கரமா மழை பெய்யுது, ஒரு பாத்திரத்தை மூடி வச்சு வெளியில கொண்டு வாசல்ல கொண்டு வச்சிருக்கிறோன்னு வைங்க, பாத்திரம் நிறையும்? பாத்திரம் நிறையாது. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து திறந்த மனசுள்ளவங்களா, குருவுக்கு அடிபணிகிறவங்களா, அவங்க சொல்றத கேட்கிறவங்களா, பொறுமை நம்பிக்கை உடையவர்களா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சிறந்த சீடனா இருக்க முடியும். சிறந்த சீடனா இருக்கணும் அப்படின்னு நிறைய கதைகள் ஆயிடுச்சு. சிறந்த சீடனுக்கு கூட ஒரு குட்டி கதை. ஒரு குரு ஒருத்தர் இருந்தாராம், அவரை வந்து இறக்கும் தருவாயில இருந்தாராம். அப்போ அவரை சுத்தி சீடர்கள்லாம் இருந்து கேட்டாங்களாம், குருவே நீங்க எங்களுக்கு குருவா இருந்தீங்க, உங்களுக்கும் யாரும் குரு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாரா, ஆமா எனக்கும் நிறைய குரு இருந்தாங்க, அதுல முக்கியமா 3 பேரு. யாரு அப்படின்னு கேட்டா, ஒரு நாய், ஒரு திருடன், ஒரு சிறு குழந்தை.
ஒரு நாய் நாய் வந்து எப்படி உங்களுக்கு குருவாச்சு? சீடர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், யாரோ பெரியாள் யாரையாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா இல்ல. நாய் எப்படின்னா, நான் பார்த்தேன், காட்டு வழியா வந்துட்டே இருந்தேன், ஒரு குட்டி நாய், குட்டி இல்ல, ஒரு நாய் வந்து தண்ணி குடிக்க ஆத்துக்கிட்ட போச்சு, திரும்பி வந்துச்சு. தண்ணி குடிக்க ஆத்துக்கிட்ட போச்சு, திரும்பி வந்தது. ஏன் ஆத்துக்கிட்ட போது திரும்பி வருதுன்னு பார்க்கும்போது அதோடைய உருவம் அந்த தண்ணியில தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே வேண்டாம், தண்ணி குடிக்க வேண்டாம்னு வந்துருச்சு. ஆனா அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தண்ணியினுடைய தாகம், கண்டிப்பா தண்ணி குடிச்சே ஆகணும்னு இருக்கும்போது பயத்தை விட்டுட்டு ஆத்துக்குள்ள போய் பாஞ்சிருச்சு. நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தா அது அதோட உருவம் தான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அப்போ அந்த பயத்தை விடணுங்கிறத ஒரு நாயிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ரெண்டாவது இது என்னது அப்படின்னா, ஒரு திருடன், இவர் காட்டு வழியா வராரு, ஒரு திருடனை பாக்குறாரு, ஒருத்தனை பாக்குறாரு. அந்த நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. இவரை ரொம்ப இதா, நான் வந்து யாருன்னா, நான் யாருன்னு தான் என்னையவே தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த குரு இப்படி சொல்றாரு. அப்ப இவர் மறுபடியும் அந்த திருடன்ட்ட கேட்கிறார், நீ யாரு? நான் திருடன். ஓ ரொம்ப நல்லது அப்படின்னு. ரொம்ப இருட்டிருச்சு, நீங்க என்ன பண்ணுங்க, என் கூட தங்கிக்கங்க அப்படின்னு அந்த திருடன் கூறினானா. சொன்ன உடனே அவர் ஓகேன்னு சொல்லிட்டு திருடனோட அவர் இருக்கிறாரு. திருடனோட இருந்த உடனே நைட் ஆயிடுச்சு. திருடன் என்ன பண்ண போறான்? திருடன் திருடத்தானே போவான். அவன் ரெடி ஆயிட்டான். நீங்க இங்க இருங்க, என்னுடைய அதிதி நீங்க இங்க இருங்க, நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு திருட போயிட்டான். திரும்ப அடுத்த நாள் காலையில வரான். என்னப்பா திருட இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ண, திருடினியானா? இல்ல, நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொன்னானா. ஒருவேளை இவர் இருந்ததுனாலதானோ என்னமோ இந்த நல்ல தன்மையினால அங்க அவனுக்கு அன்னைக்குள்ள திருட்டத்துக்கு ஒரு பொருளும் கிடைக்கல போல. நாளை பார்க்கலாம் நான். ரெண்டாவது நாளும் போனானா, ஒன்னும் கிடைக்கல. அப்பவும் வந்து கேட்டாராம், என்னப்பா, இன்னைக்கும் ஒன்னும் கிடைக்கல, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். இப்படி தொடர்ந்து 3 நாள். இவருடைய நல்ல தன்மை தான் கிடைக்கலையோ என்னமோ. அடுத்து நான் அப்போ இப்போ இவங்க சிஷ்யர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. திருடன் இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க கடைசியில சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, திருடன் இருந்து ஒண்ணும் இல்ல, பொறுமையும் நம்பிக்கையும் கத்துக்கிட்டேன். சாதாரண பொருள், சாதாரண விஷயம், பேப்பர், பணம்லாம் பாக்குறோம்னுங்களேன், அந்த பணத்துக்கு வந்து பெரிய முனிவர்கள்ட்ட எல்லாம் பெரிய மரியாதையே இருக்காது. அதை வந்து எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, கழுத திங்கக்கூடிய பேப்பர் அப்படிம்பாங்க. பணத்தை எங்க ஊர்ல இந்த சைடு எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து என்னது, அதுக்கு மரியாதை கிடையாது. நமக்கு தான் மரியாதை. பணம், ஐயோ அப்பா 500 1000 நம்ம தான் சொல்லுவோம். சின்ன குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுங்க, கசக்கி தூர போயிட்டோம், அதோட அது பொம்மை தான் பார்க்கும். அப்போ பணத்துக்கு மரியாதை இல்லை. பணத்தை தேடக்கூடிய இவனே பொறுமையும் நம்பிக்கையுமா இருக்கிறானே, அப்ப ஞானத்தை தேடக்கூடிய நம்ம எவ்வளவு பொறுமையாவும் நம்பிக்கையாவும் இருக்கணும்னு அந்த அந்த முனிவர் வந்து கத்துக்கிட்டாராம். திருடன்ட்ட இருந்தும் ஒரு விஷயத்த கத்துக்கிறாரு. மூணாவது ஒரு குழந்தைகிட்ட போய் பார்க்கும்போது பார்த்தா ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துதான். குழந்தை அதை போய் குழந்தைகிட்ட போய் பார்த்து, இவரு குழந்தைய பார்த்தது எங்க இருந்து வருது தெரியுமா வெளிச்சம்னு குழந்தைகிட்ட போய் ஏதோ கேட்பண்றது. அது போன் ஊதி அணைச்சிட்டு என்ன சொல்லிச்சான், இது எங்க போச்சோ அங்க இருந்துதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ சின்ன குழந்தைகிட்ட இருந்த கூட ஒண்ணு கத்துக்கலாம். அப்போ சிஷ்யர்கள் வந்து சீடர்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நமக்கு கத்துக்க கூடிய பாடங்கள் ஏராளமா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துல இருந்து நம்ம நல்லதை எடுத்து கத்துக்கணும். மாஸ்டர் வந்து நமக்கு அதுக்கு சொல்லி இருக்கிறாரு. என்னது, பாபா என்ன சொல்லியிருக்காரு, பொறுமை நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் எப்பவுமே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசி, இந்த நல்ல விஷயத்துக்காகவே ஒண்ணு நம்ம தேடிட்டே இருக்கிறோம்ல, அதுக்காக ஒரு நம்ம நாள்ல வந்து என்ன பண்றோம், வாரத்துல 1 மணி நேரம் அப்படி செலவிடுறோம். இந்த மாதிரி செலவிட்டு நம்மளுடைய அந்த எண்ணங்களை வந்து நல்ல விதமாவே வச்சு, நம்மளை சுத்தி நல்ல விஷயங்கள் இருக்கு, அந்த நல்ல விஷயங்களை கிரகிக்கிறதுக்கு வீட்டுல சுவிட்ச் போட்டாதான் ஃபேன் ஓடும், லைட் எரியும். அதே மாதிரி நம்மளுடைய நல்ல விஷயங்கள் நம்ம கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்கான அந்த சுவிட்சை நம்ம என்ன எது வழியே எப்படி போடணும், பாராயணத்தின் வழியாவோ இந்த சத்சங்கத்தின் வழியாகவோ இணைஞ்சு நல்ல விஷயத்தை பெறுவோம். நல்ல குருவை அடைஞ்சிட்டோம், அவரை நம்மகிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கான அடுத்த அந்த மாதிரி உள்ள வேலைகளை நம்ம செய்வோம்னு சொல்லி இன்னைக்குள்ள இதை முடிக்கிறேன். ஸ்வஸ்தி.